வணக்கம். நம்ம இன்றைக்கி திருவாச்சி இலையில் ஒரு துவையல் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா அதில் நரம்புலாம் நடுவில் இருக்கும், அதெல்லாம் எடுத்துடணும். இது ஒரு ஃப்ரெண்டு எடுத்துன்னு வந்தாங்க. நாங்கள் ஒரு 3 பேர் சேர்ந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. அந்த நரம்புலாம் எடுத்தால் தான் நல்லா மசியும், அதனால் இதை எடுத்தாச்சு. இது வந்து பித்தத்துக்கு நல்லது. எங்கள் சின்ன வயசில் எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு வருவாங்க, நான் செஞ்சு அரைச்சி கொடுப்பேன் அம்மியில். இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு போட்டு அது வறுந்த உடனே அது கூட இஞ்சி, காஞ்ச மிளகா ஒரு 6 சேர்த்துங்க. இஞ்சி 2 துண்டு சேர்த்துங்க. இது நிறையவே இஞ்சி சேர்த்துக்குங்க. அது வதங்கினோடனே கீரையை சேர்த்து வதக்குங்க. மை ஹோம் ஃபுட் ஃப்ளேவர்ஸ் த ஃப்ளவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நல்லா வதங்கினோடனே இது கூட புளி சேர்த்து உப்பு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சேர்த்துங்க. புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துங்க, 2 எலுமிச்சம்பழம் அளவு. பெரிய ஜாரில் போட்டு அரையில், சின்ன ஜாரில் 2 தடவையாக சேர்த்து அரைச்சி நல்ல மையாக அரைஞ்சிட்டு சின்ன ஜாரில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு 3 பேருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நானும் எடுத்துக்கிட்டேன். இது பித்தத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த திருவாச்சி இலை கிடச்சின்னா செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.